ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் கௌதமன், சோலோ கிரியேட்டர். ரீசெண்டாக ஒரு ப்ரோ வந்து ட்ரூக்கில் இருந்து புதுசாக வந்திருக்க டிடபிள்யூஸை வாங்கி ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோ கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக நான் ட்ரூக்கில் இருந்து பிடிஜி கிறிஸ்டல் அப்படிங்கிற இந்த டிடபிள்யூஸ் வாங்கியிருக்கேன். இந்த டிடபிள்யூஸை நான் அண்டர் 1000க்கு வாங்கியிருக்கேன். அண்டர் 1000க்கு இந்த டிடபிள்யூஸ் அப்படி என்னதான் கொடுத்துருக்காங்க, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, கால் குவாலிட்டி எப்படி இருக்குது, கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு இருக்குது, கால் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் ட்ரூக் பான் டு கேம் கிறிஸ்டல்னு கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே இருக்க டிடபிள்யூஸோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பேக் சைட்லேயும் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னங்கிறத உள்ளே பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளுக்குள்ளே கேஸ் கொடுத்துருக்காங்க, தனியாக பட்ஸு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, கேஸை சார்ஜ் பண்ணுறதுக்கான டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் கொஞ்சம் லென்த்தாகவே இருக்குது. டிடபிள்யூஸுக்கான யூசர் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. வாரண்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ அந்த பாக்ஸை கொடுத்துருக்காங்க. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க என்னோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரைவர்ஸ்னு பார்க்கும்போது 13mm டைனமிக் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டூடியோவில் எந்த அளவுக்கு 360 டிகிரியிலேருந்து நம்மளால் சவுண்டை ஃபீல் பண்ண முடியுமோ அதே சவுண்ட் குவாலிட்டியை இதில் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிற எனக்கு தெரியல. ஸோ கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது 400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கேஸில் 68 hours பிளேபேக் டைமர்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நியர்லி 50% 80% வால்யூம் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா 68 hours பிளேபேக் டைம் வருது. ஃபுல் வால்யூம் வச்சு யூஸ் பண்ணோம், அல்லது ரெகுலராக கால் பேசிட்டு இருந்தோம், ரெகுலராக கேம் மோட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நியர்லி 65 hours பிளேபேக் டைம் வருது. பட்ஸை சிங்கிள் சார்ஜ் பண்ணி ரெகுலராக மியூசிக் கேட்டு இருந்தோம் அப்படின்னா 6 to 8 hours வருது. அதுவே பட்ஸை ஃபுல் சார்ஜ் பண்ணி ரெகுலராக கால் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா 4 to 6 hours பிளேபேக் டைம் வருது. கேஸை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு நியர்லி 120 minutes கிட்ட ஆகுது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 10 minutes சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 100 minutes பிளேபேக் டைம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அது ஓரளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்தவரை இந்த பிரைஸ் செக்மெண்ட் ஓரளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டூயல் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைமில் ஃபோன் அண்ட் லேப்டாப்போட பேர் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் ஃபோனுக்கு ஃபோன் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஓவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டூயல் கனெக்டிவிட்டி மோட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் இயர்பட்ஸை 4 டைம் டேப் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டூயல் பேரிங் மோட் ஆக்டிவேட் ஆயிருது. நெக்ஸ்ட் கேமிங் மோடு கொடுத்துருக்காங்க. 40 millisecondsக்கான அல்ட்ரா லோ லேண்டன்சி கொடுத்துருக்காங்க. கேம் நடக்கும்போது ஆடியோ வீடியோ சூப்பராக சிங்க் ஆகும் சொல்லியிருந்தாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நியர்லி ஓரளவுக்கு சூப்பராக சிங்க் ஆச்சு, எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. கேம் மோட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைட் இயர்பட்ஸை 3 டைம் டேப் பண்ணோம் அப்படின்னா கேம் மோட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிருது. ஸோ கேம் மோட பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் குவாட் மைக் வித் இஎன்சி சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஒரு பட்ஸில் 2 மைக் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 மைக் கொடுத்துருக்காங்க. வித் என்வரான்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது அப்படின்னு கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் பண்ணுறது, வால்யூம் டவுன் பண்ணுறது, நெஸ்ஸாக போகிறது, ப்ரீவியஸாக போகிறது, வரக்கூடிய கால் அட்டன் பண்ணுறது, டிஸ்கிரைப் பண்ணுறது, வாய்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறது, கேம் மோட சேஞ்ச் பண்ணுறது, டூயல் பேரிங் மோட சேஞ்ச் பண்ணுறது, இது மாதிரி எல்லா விதமான ஃபீச்சர்ஸையும் நம்மளால் டச் கண்ட்ரோல் வழியாக பண்ணிக்க முடியும். டச் கண்ட்ரோலை பொறுத்தவரை ஃபாஸ்ட் அண்ட் சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் வாட்டர் ரெசன் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. IPX5 ரேட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ டிசைனை பொறுத்தவரைக்கும் ஃப்ரண்ட் சைடில் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலரில் ப்ரீமியமான குரோம் கட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பட்ஸு கொடுத்துருக்காங்க. பார்டரில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்னெட்டிக் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ கேஸோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி சார்ஜிங் போர்டு கொடுத்துருக்காங்க. கேஸை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, ஈஸியாக கேரி பண்ணிக்க முடியும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லுக்கில் கொடுத்துருக்காங்க கிளாஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கனால. ஸோ டிசைனை பொறுத்தவரைக்கும் ப்ரீமியம் குரோம் டிசைனை கொடுத்துருக்கனால ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் மெயின் திங் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கனால லுக்கே சூப்பராகவே இருக்குது, ஈஸியாக கேரி பண்ணிக்க முடியும். ஓவராலாக டிசைனை பொறுத்தவரைக்கும் சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். பட்ஸு கொஞ்சம் லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட்டிங் பொறுத்தவரை ஓரளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஷேக் பண்ணாலும் கீழே விழல. அண்ட் தென் வந்து டம்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ண முடியுது. என்ன ஒரு சின்ன டிராபேக் அப்படின்னா ரொம்ப நேரம் வச்சிருந்தோம் அப்படின்னா லைட்டாக பெயின் ஃபீல் ஆகுது. மற்றபடி ஃபிட்டிங் சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஃபிஃப்டி 50% வால்யூமில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபுல் வால்யூம் வச்சு பார்ப்போம். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரை ட்ரூக்ல இருந்து எப்பவுமே பெஸ்ட்டான சவுண்ட் குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த டிவைஸ்ல அந்த அளவுக்கு கொடுக்கல. ஃபுல் வால்யூம் வச்சு கேட்டாலும் நம்மளால வந்து 90% தான் பேஸோட எஃபெக்டை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஓவராலாக சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ஒரு 90% ஓகேவா இருக்கு.
இன்னும் ஒரு 10% கொடுத்தாங்கன்னா சூப்பராகவே இருந்திருக்கும். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் சூப்பராகவே இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் அதுவும் ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது. மாடரேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. நான் பேசுகிறது கரெக்டாக இருக்குது, அவங்க பேசுகிறது கரெக்டாக இருக்குது, எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. என்ன ஒரு சின்ன டிராபேக் அப்படின்னா என்வரன்மெண்ட் நாய்ஸ்ல அவ்வளவு சூப்பரா வந்து கிளியர் பண்ணல, நார்மலா தான் கிளியர் பண்ணுது. ஓவராலா கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் சூப்பரா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கலர்ஸ்னு பார்க்கும்போது ஒயிட் பிளாக் அப்படிங்கிற 2 கலர் வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ ஓவராலா இந்த டிபிஎஸ்க்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. நீங்க ஒரு டிபிஎஸ் வாங்கலான் இருக்கீங்க, அதுவும் ட்ரூக்ல இருந்து வாங்கலான் இருக்கீங்க, அண்டர் 1000 வாங்கலான் இருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த டிபிஎஸ் ரெடி பண்ணி பாருங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எல்லாமே ஓரளவுக்கு மாடரேட்டா கொடுத்துருக்காங்க. இதே ட்ரூக்ல இருந்து பிடிஜி அல்ட்ரா அப்படிங்கிற டிடபிள்யூஎஸ் ரிவ்யூ ஆல்ரெடி போட்டிருக்கேன், எனக்கு காலில் தானே செக் பண்ணி பாருங்க. பிடிஜி அல்ட்ராவை கம்பேர் பண்ணுறது பிடிஜி கிறிஸ்டல்ல அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. பிரைஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு, பட் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா கொடுக்கல. ஸோ நீங்க ஒரு பேஸ் லெவலா இருந்தீங்க, நல்லது வந்து இன்பில்ட்டா வந்து 3 ஈக்குவலைசர் மோடு இருக்கணும், ஒரு டிஃப்ரெண்டான டிடபிள்யூஎஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்க ட்ரூக் பிடிஜி அல்ட்ராவை ட்ரை பண்ணுங்க. ஒரு நார்மலான டிபிஎஸ் ட்ரை பண்ணா ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ட்ரூக் பிடிஜி கிறிஸ்டல் இந்த டிபிஎஸ் ட்ரை பண்ணுங்க. இந்த டிபிஎஸ் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட சஜஷன் என்ன அப்படின்னு மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் எந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் ரிவ்யூ வேணும் அப்படிங்கிறது மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நான் அந்த ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ போட ட்ரை பண்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே கீழே உள்ள ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட அவருடைய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிபிகேஷன்ல தெரிய வரும். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கற்றதை கற்பிப்போம்.